மகான்கள் தரிசனம் நிகழ்ச்சியில் இன்று நாம் காண இருப்பது பிரம்மஸ்ரீ யோகானந்த சுவாமிகள் ஆகும். மதுரை சிம்மக்கல்லில் இருந்து காலவாசல் செல்லும் சாலையில் மோதிலால் மெயின் ரோடு என்ற பகுதியில் பிரம்மஸ்ரீ யோகானந்த சுவாமிகளின் ஜீவ சமாதி அமைந்துள்ளது. சுவாமிகள் கடந்த 1942ஆம் ஆண்டு ஜீவ சமாதி அடைந்துள்ளார். சுவாமிகளின் ஜீவ சமாதியில் ஞாயிறு, திங்கள், செவ்வாய் ஆகிய தினங்களில் மூலிகை தீர்த்தம் கொடுக்கப்படுகிறது. மூலிகை தீர்த்தத்தை தொடர்ந்து 11 வாரம் எடுத்துக்கொண்டோம் என்றால் ஆரம்ப நிலையில் உள்ள புற்றுநோய் குணமாகிறது. மேலும் குழந்தை பாக்கியம் தாமதமாகும் தம்பதிகள் பிரம்மஸ்ரீ யோகானந்த சுவாமிகளின் ஜீவ சமாதியில் கொடுக்கப்படும் மூலிகை தீர்த்தத்தை குடிக்கும் பொழுது உடலில் உள்ள கழிவுகள் வெளியேறி குழந்தை பாக்கியம் பெறுகின்றனர். மேலும் பல்வேறு வகையான நோய்களும் மூலிகை தீர்த்தத்தினால் குணமாகிறது. யோகானந்த சுவாமிகள் இன்றும் பல அற்புதங்களை நிகழ்த்தி வருகின்றார் என்று அவரது பக்தர்களால் நம்பப்படுகிறது. யோகானந்த சுவாமிகள் யாகம் நடைபெறும் பொழுது ஒளி ரூபத்தில் காட்சியளித்துள்ளதாகவும் அதை அவரது பக்தர் புகைப்படம் எடுத்து மடத்தில் வைத்துள்ளார். யோகானந்த சுவாமி போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திறனே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். இது மோதிலால் மெயின் ரோடு, கரிமேடு மார்க்கெட்டு அருகில் திரு யோகானந்த சுவாமி மடம். 5½ ஏக்கர் நிலத்தில் சுவாமிகள் கேரளாவை சேர்ந்தவர். 1942இல் ஜீவசமாதி ஆகியிருக்கிறார். சுவாமிகள் மருத்துவ ரீதியில் அவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளையர்கள் ஆட்சியில் கூட இந்த பகுதியில் இருக்கும் அனைத்து மக்களுக்கும் நோய் தீர்க்கும் மருந்தாக மருத்துவ பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறார். அப்படி நடக்கும் பொழுது கட்டிக்குளம் மாயாண்டி சாமியினுடைய திருப்பரங்குன்றத்தில் அமைந்திருக்கும் மாயாண்டி சாமி அவர்களுக்கு சுவாமிகள் தான் இங்கிருந்து போய் ஜீவ சமாதிகள் அடைய நேரம் வந்துவிட்டது. சுவாமிக்கு நாடி துடிப்பு மட்டும்தான் இருக்கிறது. அதனால் ஜீவ நாடியாக அவர் தெய்வத்திட்ட சென்று விட்டார் அப்படின்னு சொல்லி மருத்துவ ரீதியில் அவர் பார்த்து சொன்னவர் யோகானந்த சுவாமி. அவருடைய நினைவாக தான் அங்கேயும் போட்டாவும் இவருடைய வரலாறும் அங்கே இருக்கும். அதுபோல் சுவாமி 1942இல் இப்பகுதியில் வாழும் அனைத்து மக்களுக்கும் அதற்கு முன்னாலேயே மருந்துகளை அழைத்து கொடுத்து பல நோய்களை தீர்த்து வைத்திருக்கிறார். சுவாமி பிரம்மானந்தா சுவாமி அவர் சுவாமிகள் சிவானந்த சுவாமிகள்கிட்ட தீட்சதை வாங்கினவர். 12 பேரில் இவர் ஒருவர். அப்படி வரும்போது மீனாட்சி திருக்கோவிலில் அமர்ந்திருக்கும் போது திரு அருணாசலம் செட்டியார் அவர்களால் கூப்பிட்டு இந்த பகுதியில் அமைத்து அவருக்கு இந்த இடங்களை எழுதி வைத்து சுவாமிகள் இங்கே பல நூற்றாண்டாக 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் பணி செய்து அவர் தொண்டுகள் நிறைந்து வைத்திருந்தார். அப்படி இருக்கும் பொழுதுதான் இந்த மருத்துவ ரீதியாக எல்லாருக்கும் குணமாகவும் மருந்துகளை கொடுத்து அழைத்து கொடுக்கும்போது 1942க்கு அப்புறம் சுவாமிகள் ஜீவசமாதி அடைந்ததனால் சுவாமியினுடைய 83வது குரு பூஜை இப்பொழுது நடந்தது. அந்த 83வது குரு பூஜைகளில் அவருடைய நினைவாக தான் நாங்கள் ஞாயிறு, திங்கள், செவ்வாய் 3 நாள் மூலிகை தீர்த்தம் குணமாகும் மூலிகை தீர்த்தமாக 54 மூலிகையில் சேர்ந்த தீர்த்தமாக தருகிறோம். அதுபோல் சுவாமி ஜீவசமாதி அடைந்திருப்பது அந்த சிவலிங்கத்திற்கு கீழ் 10 அடிக்கு கீழ் தான் அமர்ந்திருக்கிறார். அந்த 10 அடிக்கு கீழ் ஆணி மாதம் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவர் சுவாமி. ஆயிலிய நட்சத்திரம், அந்த ஆணி மாதம் ஆயிலியத்தில் வருஷத்தில் ஒருவாக தான் அந்த பூமிக்கு அடியில் திறந்து 3 நாட்கள் மட்டும் திறந்திருக்கும். அது ஆயிலியத்திற்கு முதல் நாள் மட்டும் பொதுமக்களுக்கு அங்கே 4 பேர்களாக அனுப்புவோம்.
ஆயில்யம் அன்று யாரையும் அனுமதிக்க மாட்டோம். காரணம் என்றால் அலங்காரம் செய்யப்பட்டு அபிஷேகங்கள் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பாக இருக்கும். அதனால் கருவறைக்குள் போக வேண்டிய பாக்கியங்கள் இருக்கிறதால் அனைவரையும் அன்று மட்டும் அனுப்ப மாட்டோம். முதல் நாள் மட்டும் ஆயில்ய நட்சத்திரம் வரும் முதல் நாள் மட்டும் சுவாமிகளை பார்ப்பதற்காக பூமிக்கு அடியில் சென்று அனைவரும் தரிசனம் செய்வதற்காக அனுப்புவோம். அப்படிப்பட்ட 83வது குரு பூஜை போன மாதம் ஆணி ஆயில்யத்தில் அவருக்கு சிறப்பாக நடைபெற்றது. அதேபோல் பௌர்ணமி அமாவாசை அன்று, பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் தொடர்ந்து இப்பகுதி வாழும் அனைத்து பக்த கோடிகள், மெய்யன்பர்கள், ஆன்மீக மெய்யன்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்னதானங்கள் இங்கு சிறப்பாக நடைபெறும். அந்த அன்னதானத்தில் அனைவரும் கலந்து கொண்டு, அதுபோல் இங்கு வருபவர் ஆண் பெண் 27 நட்சத்திரம் 12 ராசிக்குரியவர்களுக்கும் இந்த மருத்துவ ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் சொல்லும் பொழுது திருமணமாகாத பெண்களுக்கு, ஆண்களுக்கு, அதே மாதிரி புத்திர பாக்கியம் என்பவர்களுக்கும் இந்த மருந்துகளை தீர்த்தமாக கொடுக்கும் மருந்துகளை நோய் தீர்க்கும் மருந்தாக கொடுப்பது அனைவருக்கும் புத்திர பாக்கியங்களும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே அவர்கள் நிறைய அர்ப்பணித்திருக்கிறார்கள். அதுபோல் இந்த பகுதியில் அனைவருக்கும் யோகானந்த சுவாமி வடக்கு மடம், தெற்கு மடம், யோகானந்த சுவாமி மடம் என்று நடைபெறுகிறது. வரக்கூடிய ஆடி பௌர்ணமி அன்று கட்டிக்குள்ள மாயாண்டி சுவாமியினுடைய இடத்திலிருந்து புறப்படக்கூடிய பெருமாள் இங்கே தான் சிறிது நேரம் இருந்து பல்லாக்கில் செல்வார். அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொண்ட இந்த யோகானந்த சுவாமி மடத்திற்கு அனைத்து பக்த கோடிகளும் ஆன்மீக